ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அம்மா உன்னுடைய வாழ்க்கையில அதிகமா பணத்துக்கு நீ கஷ்டப்பட்டுட்ட. இப்போது கூட உன் வீட்டுல தடப்பட்டு நிக்கிறதுக்கெல்லாம் காரணம் பணம் தான். என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட பதவி இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு நீ கவலைப்படுற. ஆனா நான் மட்டும் உனக்கு சொல்லுவேன், பணம் இல்லையே, உனக்கு வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்படாத. வாழ்க்கையில எப்போது வேண்டுமானாலும் எந்த நிமிஷம் வேணாலும் மாறும். நேற்று வரைக்கும் ஒரு விஷயத்த நீ நினைச்சே இருக்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால எந்த ஒரு விஷயமும் நிலையானதுதான் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத. உன்னுடைய வாழ்க்கையில இப்போது அந்த பணம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தினால நிறைய விஷயம் அப்படியே தேங்கி நிக்குது. இல்லைன்னா நீ எத்தனையோ விஷயங்களை அற்புதமா செய்ய ஆரம்பிச்சிருக்க. நீ என்கிட்ட கேட்ட அப்படின்னா இந்த பண கஷ்டம் கூட உனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. உன்கிட்ட பணம் இருக்கும்போது, நகை இருக்கும்போது அத்தனை பேர் ஓடி வந்தாங்க, உன் வீடு தேடி வந்தாங்க. எதுக்கு? உறவுன்னு சொல்லிக்க. ஏன்னா உன்கிட்ட பணம் இருந்துச்சு, உன்கிட்ட நகை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு உறவு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நீ தேவைப்பட்ட. ஏன்னா வசதியா இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஏழையதான் இப்போ யாருமே சொல்லிக்க மாட்டாங்க, இவன் தான் என் உறவுன்னு. ஏன்னா ஏழையா இவன் உறவு அப்படின்ட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி நீ வசதியோட இருந்த. வசதியா இருக்கும்போது எல்லாரும் இவன் என் உறவு, இவன் என்னோட கூட பிறந்தவன், இவன் என் தூரத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ எல்லாருக்கும் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துல உனக்கு நஷ்டமாயி இப்ப எதுவுமே இல்லாம நிக்கிற. ஒரு பணம் இருந்தா ஒரு நல்லது செய்யலாம், பணம் இருந்தா ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறே தவிர பணமும் உனக்கு கிடைக்கல. எல்லாமே அப்படியே தேங்கி 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 நிக்குது. இது இப்போ இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை எப்போ மாறும்? எனக்கு பிடிச்சது, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யணும்னு நினைக்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னு தான் நீ நினைக்கிற. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னா ஒரு சூட்சமான வழி இருக்கு. அந்த வழியை மட்டும் நீ பின்பற்றிட்ட அப்படின்னா நிச்சயமா உனக்கு நல்லதுதான். மனசால சொல்றேன், நான் இதை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வெளியில சொல்ல மாட்டேன். நீ ஒவ்வொரு நாளும் தினமும் 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 அழுவுற. இரவு பகல் வெளியில பகலா இருக்கும் போது எல்லாம் பார்த்துருவாங்களோன்னு நினைக்கிற, மனசுக்குள்ள அழுவுற. தினமும் இரவு அளவுக்கு மீறி கஷ்டப்படுற, அளவுக்கு மீறி அழுவுற. என்னை பார்த்து அவன் அப்படி சொல்லிட்டானே, பணம் இருக்கும் போது என்கிட்ட இவன் தான் என் உறவுன்னா, இப்போ இவெல்லாம் என் உறவா அப்படின்னு கேட்கிறானே அப்படின்னு அவ்வளோ அழுவுற. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யணும். நான் உதவி செஞ்சா மட்டும்தான் நீ முன்னேற முடியும். மனுஷன் உதவி செய்யறதுனால நீ முன்னேற முடியாது. நான் உனக்கு உதவி செஞ்சாதான் நீ முன்னேற முடியும். அதுக்காக தான் ஒரு சூட்சமமான வழியை நான் சொல்ல வந்துட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக அடுத்தவனுக்கு உதவி செஞ்சுதான் நீ இந்த நிலைமைக்கு வந்த. உன்கிட்ட இருக்கிற லக்ஷ்மிய நேர காலம் பார்க்காம கொடுத்த. புதுசோன்னு பார்க்கல, நல்ல நேரம்னு பார்க்கல, ராகுகாலம்னு பார்க்கல, யமகண்டம்னு பார்க்கல, எதுவுமே பார்க்காம ஐயோ அவன் அவசரமா கேட்கிறான், ஐயோ அவன் இதை கேட்கறான் அதை கேட்கறான்னு வாங்கி போய் கொடுத்த. அடுத்தவனுக்கு கொடுக்கும் போது நேரங்காலம் பார்க்கணுங்கிறது தெரியாதா? அடுத்தவனுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கும் போது நேரங்காலம் பார்க்கணும்னு தெரியாதா? தெரியாம எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு லட்சுமி தேவி போறத நீயே அனுபவிச்ச. அவ்வளவு சீக்கிரமாக யாருடைய வீட்டுக்கும் லட்சுமி தேவி வருவது இல்லை. ஆனால் உன்னுடைய வீட்டை தேடி வந்தார்கள், உனக்கு விவரம் தெரியாமல் எல்லாவற்றையும் அப்படியே கொடுத்தார். சரி விடு, பழைய விஷயத்தை பற்றி பேசினார் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. இப்பொழுது இருக்கும் விஷயத்தை மட்டும் பேசுவோமே. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயம், உன் பூஜை அறையில் நீ இதை வைப்பதினால் மட்டுமே மாற்ற முடியும். பூஜை அறையில் இந்த ஒரு விஷயத்தை நீ வைப்பதினால் மட்டுமே தான் மாற்ற முடியும்.
இல்லை என்றால் கண்டிப்பாக இது உன்னால் மாற்ற முடியாது. புரிந்ததா? உன்னுடைய விளக்கு விளக்கு ஏற்றும் பொழுது அதற்கு பிறகு பச்சை கற்பூரத்தை எடுத்து நன்றாக நுணுக்கி உன் பூஜை அறை முழுவதும் தூவிவிடும். விளக்கேத்துறல, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ இல்ல சாயங்காலமோ விளக்கேற்றிய பிறகு நன்றாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி உன் பூஜை அறையில தூவிவிடும். உங்கள் பூஜை அறையில தூவி விட்டுட்டு அப்புறம் தண்ணி இல்லைன்னா பன்னீர், தண்ணி இல்லைன்னா பன்னீர், இதுல ஜவ்வாது, புனுகு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள் இது நல்லா போட்டு கலக்கி வீடு முழுக்க தெளிச்சுடு. வெள்ளி செவ்வாய் இந்த இரண்டு நாளும் எப்போதுமே வெள்ளியும் செவ்வாயும் இதை செய்யும் போது வாழ்க்கையில அங்கங்கு ஒளிஞ்சிட்டு இருக்க கெட்ட விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் விலகும். நேர்மறையான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வரும். வாசனை எங்கு இருக்கிறதோ அங்கு தெய்வம் குடிக்கொள்ளும். வாசனம் எங்கு இருக்கிறதோ அங்கு தெய்வம் நிரந்தரமாக இருக்கும். நான் உனக்கு இதை சொல்லும் பொழுது இதெல்லாம் செஞ்சா வந்துருமா தெய்வம் அப்படின்னா கேள்விக்குறியோடு செய்யக்கூடாது. செய்யும். நான் என்னுடைய சாய் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னா நடக்கும், அவர் சொன்னா நிச்சயமா நடக்கும்னு நீ சொல்லணும், நீ செய்யணும். புரிஞ்சுதா? உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னென்னலாம் செய்ய போறியோ இப்போதிலிருந்து அதுதான் உனக்கு கூடிய சீக்கிரமா வருமே தவிர நீ எல்லா விஷயத்திலேயும் அமைதியாவே இருந்துகிட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாமலேயே இருந்தா எதுவுமே நடக்காது. புரிஞ்சுதா? முதல்ல எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சக்திகளையும் முதலில் அடித்து துவைத்து விரட்டுங்கள். இதுதான் நல்ல வழி. இந்த வாசனை இருக்கும் இடத்தில் எதிர்மறையான சக்திகள் இருக்காது. அந்த இடத்தில் வாசனை வர வர நேர்மறையான சக்திகள் குடிக்கொள்ளும். அப்போது லக்ஷ்மி தேவி, அனைத்து தேவர்களும் அனைத்து தேவதைகளும் உன் வீட்டில் வந்து குடியேறுவார்கள். காலை எழுந்த உடனேயே பிள்ளையார் மந்திரத்தையோ இல்ல பிள்ளையார் பாட்டையோ ஒழிக்க விட்டுட்டு அந்த வரிசையில் லக்ஷ்மியுடைய பாட்டையும் ஒழிக்க விடு. நிச்சயமாக லக்ஷ்மி உன்னுடைய வீட்டுக்குள் வந்து குடியேறுவார். நீ இப்படியே குழப்பிக்கொண்டே இருந்தால் உடல்நிலை சரியாக இருக்காது. உடல்நிலை உனக்கு கஷ்டமாகிவிடும். உடல்நிலையானது உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக வேண்டும் என்றால் கவலைகளை நீ அடியோடு எடுக்க வேண்டும். கவலைகளை எப்படி எடுக்க முடியும்? நீ இப்போ இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல, இந்த கஷ்டம் போனாதானே உனக்கு உடல்நிலை சரியாகும். கஷ்டம் போக வேண்டும் என்றால் முதலில் நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் செய்தால் கஷ்டங்கள் உடனே போகும். வெள்ளி செவ்வாய் மட்டும் இதை செய். மற்றபடி வேறு எந்த நாளும் இதை நான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. எல்லா நாளும் அந்த நறுமணமானது இருக்கும். வெள்ளி செவ்வாய் மட்டும் இந்த விஷயத்தை செய்து பார். உன்னுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட கடன் சுமைகள் இருந்தால் கூட அது உன்னிடம் இருந்து விலகும். நாளுக்கு நாள் இன்பங்களும் நாளுக்கு நாள் அற்புதங்களும் அதிசயங்களும் கூடும். நான் உன்னுடைய அப்பா, அம்மா, உன் உறவு, உன் தோழன், அனைத்தும் நானே. எல்லா விஷயத்திலேயும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வாழ வைக்க போவதும் இந்த சாய் மட்டுமே. சாய் ஆகிய நான் எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று இந்த நேரத்தில் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டு, அளவுக்கு மீறி அவஸ்தைப்பட்டு, மற்றவர்களால் வார்த்தைகளால் அடிபட்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறும். இதில் எந்த ஒரு சிறிய தப்போ கஷ்டமோ உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் வந்து விடாது. எல்லாமே உனக்கு நான், எல்லாமே நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல உறவாகவும் இருந்த உன்னை வாழ வைப்பேன். முதலில் உன் அப்பா,
அதற்கு பிறகுதான் தெரியும். எல்லா விஷயத்திலும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.